ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் அதாவது நம்மளுடைய தாய்லாந்து வீடியோவில் இந்த 4வது வீடியோ நான் போடுறேன் பார்ட் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஒன்று இருக்குது. அந்த க்ரூஸ் ப்ளஸ் டின்னரும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். அது பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. அந்த மாலையும் பார்த்துருக்கோம். அதில் டான்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லுவேன் இல்லையா க்ரூஸில் போகிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு க்ரூஸ் ஒன்று போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ரிவர் பெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்சியோ அந்த ட்ராவல் ஏஜென்சி எது புக் பண்ணியிருக்காங்களோ அதில் நீங்கள் போகலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஷோ ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அதோட லைட்டு, அதோட வாட்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதோட டிஸ்கோ மாதிரி டான்ஸ் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதுக்கு எதிர்க்கவே ஒரு மால் இருக்குது பாருங்கள். அந்த மாலை மிஸ் பண்ணாதீங்க. வெறும் க்ரூஸ்க்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ மாலுக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா மாலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை பார்த்துட்டே இருந்தேங்க. ஒரு மனுஷன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அது கூட தெரியாமல் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஆனால் போனார், அதுவும் நின்று போச்சு. சரி ஓகே போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மாலை விசிட் பண்ண போயிட்டோம். எங்களுக்கு அந்த க்ரூஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7:30. ஆனால் நாங்கள் 5 o'clock அங்கே போயிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐகான்சியா மால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாலை விசிட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டோம். இதாங்க அந்த மால்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் பெட் தெரியும். அங்கே வாட்டர் ஷோலாம் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த மால் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அது என்னென்ன இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருப்பேன். என்னென்ன இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். வாங்க நம்ம அதை எப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். ஃபஸ்ட்டு இந்த மால்குள்ளே போன உடனே நாங்கள் துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. துணி எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக நாங்கள் மால்குள்ளே போனோம். இந்த பின்னாடி இருக்காங்க. ஓ அவங்க ஒன்றா வந்திருக்காங்களா? அது லேடிஸ் போகிறதுரா? சரி ஓகே. சுற்றி பார்த்தோங்க. என்ன எடுக்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவே வரல. ஒன்றும் புரியவும் இல்லை. அந்த மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இருக்க ரேட்டும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்தான். இது எப்படி இருக்குன்னு இதை வந்து கொடுத்தா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஓட அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக ஓட அடிப்பாங்க. இந்த மாதிரி தாங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அங்கே லேடிஸ்க்கு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். பட் அங்கே பெருசாக எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸே ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. நர்ஸா? இது யார் போடுறதுன்னே தெரியலடா. இது அது ஒன்றுமே இல்லை. அதில் 1000 பாட்டு குத்துனா வாங்கி அந்த மால் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கார்லாம் வச்சுருக்காங்க. கார் என்னடா கார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா பைக் இருந்தது. என்னடா பைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது என்ன பைக் தெரியுங்களாங்க? BMW பைக். BMW காரு, BMW பைக்கு. பார்க்கவே செம்மையாக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. இந்த பைக்கு கூட ஒன்றும் கிடையாதுங்க. இது இன்னொரு ஷோரூமில் உள்ளுக்குள்ளே, அதாவது அந்த மால்லேயே ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க இந்த காரு பைக் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா BMW காரு. இது ரேட் எல்லாமே நாங்கள்லாம் விசாரிக்கல. ஏன்னா நம்ம ஊருக்கு ரேட்டுக்கே நம்ம வாங்க முடியாது. அந்த ஊர் ரேட்டுக்கு நம்ம எங்கே போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு பைக்கும் காரையும் அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்தோம். பைக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பட் இன்னொரு பைக் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பையன் உட்காந்துறேன், எனக்கு குட்டி பையன். 1800 சிசிங்க BMW. இது எப்படி ஓட்டுறதே தெரில. நான்லாம் ஓட்டேன்னா கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பைக்கை தூக்கிறதுக்கு மட்டுமே எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் கூட்டு போன பொழுது அந்த மாதிரி இருக்குது அந்த பைக்கு. என் ஃப்ரெண்டுக்கு அந்த பைக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆசையாயிடுச்சு. இருந்தாலும் அதை வாங்குற அளவுக்குலாம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது இல்லையா. வேடிக்கை மட்டும் பார்த்தோம். பட் ஏறி உட்காந்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் சொல்லிட்டு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். அதே மாதிரி மாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் இருக்குங்க. நிறைய இடத்துல ஃபுட் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் எனக்கு செட் ஆகலை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செட் ஆகிடுச்சு. அவங்க சுற்றி பார்த்து வந்தாங்க. எனக்கு மட்டும் செட் ஆகலை. பேக்கேஜில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி க்ரூஸ் அப்படின்றத தான் எதிர்பார்த்துட்டு வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி தான் அந்த மாலை பார்த்தோம். ஸோ நாங்கள் போக வேண்டிய அந்த க்ரூஸ் தான் அங்கே எதிர இருக்குது. அதை தான் நாங்கள் இப்போ ஏறிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கியூ வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஐகான்சியா மாலுக்கு எதிர்க்க இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஷோ நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் அந்த வாட்டர் ஷோ பார்த்துட்டு அங்கே நின்ட்டாங்க. மால் பெருசாக சுற்றி பார்க்கல. எல்லாம் நிறைய இடத்துல நம்ம இந்தியாவிலே நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கே வித்தியாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை போனீங்கன்னா பாருங்கள். தோங்க நம்ம க்ரூஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சீட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்டில் போய் நம்ம உட்காந்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 6 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நம்ம உட்காந்துடலாம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஃபட். நீங்கள் என்ன ஃபுட்டு வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லாவே இருந்துச்சு. பட் எனக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லை. இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபுட் எல்லாமே. ஆனால் நம்ம தாங்க கூச்சப்பட்டுக்கிட்டு கொஞ்சமாக சாப்பிட்ணும், வெளியே வந்திருக்கோம் அப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு சிலர்லாம் இருக்காங்க பாருங்கள், செம்ம கட்டுறாங்க. அவங்களாம் பார்த்துட்டு அப்புறம் நானே முடிவு பண்ணிட்டேன், போடா இதெல்லாம் பார்த்து வேஸ்ட்டு, நான் போய் இப்போ எடுத்து சாப்பிட்றேன் பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான நான் பாட்டுக்கு எடுத்து வந்தால் நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன். அந்த மாதிரி அங்கே சாப்பிட்றாங்க. இந்த க்ரூஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours ஆகுதுங்க. 3 hours ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதாவது நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு டிஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
செம்மையாக பாடுறாங்களே இந்த அக்கா. பாட்டு பாடுறது மட்டும் கிடையாதுங்க, டான்ஸும் இருக்குது. டான்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. நாங்களும் 2 கலக்கணும். நம்ம தமிழ் பாட்டும் போட்டாங்க. தாய்லாந்து அப்படின்னாலும் நமக்கு இந்த சிம்பிளை காமிச்சிருவாங்க. இந்த சிம்பிளை பார்த்தோன்னா அது தாய்லாந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடுவோம். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்திஸ்டனுடைய டெம்பிள். அவங்க வந்து அங்கே நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பகோடா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற பகோடா கிடையாதுங்க, பகோடா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போயிருக்கேன், நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த க்ரூஸ் வந்து 2-3 பிரிட்ஜெலாம் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே இருக்கிறவங்க வந்து ஹை கட்டுவாங்க, நம்ம கீழே வந்து ஹை கட்டலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டே வரணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம போனதுக்கு. க்ரூஸில் நல்லா சாப்பிட்டோம், அப்புறமா அந்த பிரிட்ஜஸ் இதெல்லாம் பார்த்தோம், அப்புறம் நல்லா டான்ஸ் ஆடணும், அப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம், திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா டான்ஸ் ஆடணும், அப்புறம் தமிழ் பாட்டுக்கும் டான்ஸ் ஆடணும். இதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணும். நீங்களும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டான்ஸ் ஆடுறதுல ஒரு கொடுமைன்னா தெரியுமாங்க? அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த கப்புள்ஸாக போயிட்டு அந்த கப்புள்ஸில் வந்துட்டு அந்த கேர்ள் மட்டும் டான்ஸ் ஆடுறாங்க, அந்த ஜென்ஸுக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். வேறு வழியெல்லாம் போய் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம் பார்க்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறாங்க, வேறு வழி இல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு. பட் அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுது. அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறாங்கன்னு அவங்க தான் ஃபீல் பண்ணணும். ஓகே, ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அல்கசார் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது. இதுதான் அல்கசார் ஷோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஷோ நடத்துவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த 2 hours ஷோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஒரு கேப் இருக்காது. அதாவது ஒரு சாங் முடிஞ்சிட்டு இன்னொரு சாங் வராங்க அப்படின்ற மாதிரி கேப் இருக்காது. சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை பற்றி சொல்லணுன்னு ஒன்றும் பெரிய இது கிடையாது. உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். இந்த கற்பாம்பூச்சி, பல்லி, தேள் இது எல்லாத்தையும் விற்றுட்ருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கறி மட்டும் தான் சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்மெல் செட் ஆகலை. அங்கே போய்ட்டு ஏதோ ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.